மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், முதல்வரின் அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த அவரோடு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக செயல்படும் அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்களையும், மக்கள் நல பணிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் நான் சொல்ல வரும் கருத்து எப்படியாவது தங்களின் கவனத்திற்கு வரும். அப்படி வருகின்ற பட்சத்தில் தாங்கள் எங்களின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்டு சாதகமான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். அதாவது 13/7/2025 அன்றைய தமிழ் நாளிதழில் வெளிவந்த செய்தியில், இனி யாராவது நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இதுவரை எத்தனையோ போலி நிதி நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபட்டு அதற்கான வழக்குகள் EOW சென்னையிலும் மேலும் பல மாவட்டங்களிலும் நடந்து வருகிறது. குறிப்பாக சுமார் 3.5-4 வருடங்களுக்கு முன்பாக சென்னை முகப்பேரில் ART என்ற நிதி நிறுவனத்தை மோசடி பேர்வழிகளான ஆல்வின், ராபின் என்ற இருவர் தொடங்கி இரட்டிப்பு லாபம் தரும் தங்க நகை சேமிப்பு திட்டம், ஏலச்சீட்டு, மேலும் அதிக வட்டி தரும் பண முதலீட்டு திட்டங்கள் போன்றவற்றின் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை முகவர்கள் மூலமாகவும், சன் டிவி, விஜய் டிவி போன்ற தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாகவும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தனர். அந்த போலியான விளம்பரங்களை உண்மை என்று நம்பி பல ஆயிரக்கணக்கான தமிழகம் மற்றும் அண்டை மாநில மக்கள் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் போன்ற செலவுகளுக்காக வேண்டி அந்த ART நிறுவனத்தின் பல்வேறு திட்டங்களில் தங்களின் சேமிப்புகளையும் உழைப்புகளையும் முதலீடு செய்தனர். 2019ஆம் ஆண்டு மோசடி பேர்வழியும் அண்ணன் தம்பியுமான ஆல்வின் மற்றும் ராபின் என்பவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ART என்ற நிதி நிறுவனம் திடீரென 2023 மார்ச் மாதம் அலுவலகங்களை எல்லாம் மூடிவிட்டு இரவோடு இரவாக தலைமறைவாகி விட்டனர். பல லட்சங்களை முதலீடு செய்துவிட்டு அதன் பலனுக்காக காத்திருந்த பல ஆயிரம் மக்களுக்கு இந்த செய்தி பேரிடியாக தாக்கியது. இந்த வழக்கு கடந்த 4 வருடங்களாக EOW, அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு சென்னையில் நடந்து வருகிறது. இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. இப்போது மக்களின் கேள்வி என்னவென்றால், மோசடிக்காரர்களின் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கண்டு அப்பாவி மக்கள் வேண்டுமென்றால் ஏமாந்து இருக்கலாம். ஆனால் இது சாத்தியம் இல்லாத விளம்பரம் என்று பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கும் அரசு உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் ஏன் தெரியவில்லை? ஏன் முன்னதாக அவர்களை தடுக்கவில்லை? சரி, எப்படியோ மக்கள் ஏமாந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு விடிவு காலம் எப்போது? ஏன் இந்த வழக்குகள் ஆமை வேகத்தில் நகர்கிறது? பணம் பறிபோன வருத்தத்தில் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போய்விட்டார்கள். அரசின் புதிய அறிவிப்பின்படி இனி இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றால், முன்னதாக இந்த குற்றங்களை செய்துவிட்டு அப்பாவி மக்களின் எதிர்கால கனவுகளை நாசம் செய்துவிட்டு மனசாட்சியே இல்லாமல் தைரியமாக ஏமாற்றிய பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வரும் ஆல்வின், ராபின் போன்ற ஏமாற்று பேர்வழிகளின் மீது வெளிவர முடியாத குண்டர் சட்டம் ஏன் பாயக்கூடாது? எனவே தமிழக அரசு இதில் தனி கவனம் செலுத்தி அந்த 2 மோசடிக்காரர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து கடுமையாக விசாரித்தால் கண்டிப்பாக அவர்கள் மோசடி பணத்தில் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் அனைத்தும் வெளிவரும். அப்பாவி காவலாளியை கடுமையாக விசாரித்து மரணத்தை தழுவ செய்த காவல்துறை ஏன் இவர்களிடம் மட்டும் மென்மையாக நடந்து கொள்கிறது? இதற்கு பின்னால் பணம் ஏதாவது விளையாடுகிறதா என்றெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் எழுகிறது. உங்களின் அரசு மக்களுக்கான அரசு என்பது உண்மை என்றால், உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் இந்த காணொளியை மனுவாக ஏற்றுக்கொண்டு தகுந்த தீர்வு கண்டு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினால் இந்த அரசின் மீது மக்களுக்கு நன்மதிப்பு கூடும். இந்த காணொளியை காணும் ARTயில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் தனியாக ஒரு மனுவை தயார் செய்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் உங்கள் பகுதிக்கு முதல்வர் வரும்போது அவரிடம் சமர்ப்பிக்கவும். மேலும் இந்த காணொளியை அதிகமாக பகிர்ந்து முதல்வர் வரை சென்றடைய செய்யவும்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.